Hi, hello, welcome to Code of God. போன வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் மேக்ஸை பற்றி சிம்பிள் மேக்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி தரதா இருந்துச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. ஸோ இன்னைக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகுது. நியூ பைத்தான் ஃபைல் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் எப்படி சொல்கிறது, டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வாங்க. அதாவது இதுக்குள்ளே நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் செக் பண்ணும். இது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்க வைக்கும். கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக்குக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பிரிண்ட் கவி இப்போ இந்த பிளாக் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பிரிண்ட் கவிங்கிறது ஒர்க் ஆகும். அப்படி இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஒர்க் ஆகலைன்னா கீழே இருக்க பிரிண்ட் கோட் ஆஃப் காட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இங்கே பாருங்க, இந்த பிளாக்ல வந்து என்ன கொடுக்குறேன், ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இஸ் ஈக்குவல் டு இருக்கனால ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ கரெக்டா, இப்போ இது வந்து ட்ரூ. அப்போனா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இது ரன் ஆகிட்டு அப்புறமேட்டுக்கு கீழே இருக்கிறது ரன் ஆகும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, நமக்கு வந்து இப்போ கவியும் பிரிண்ட் ஆயிருக்கு, கோட் ஆஃப் காடும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கனால கீழே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இந்த 0 இடத்துல 1 போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக் ஒர்க் ஆகாது பாருங்க. வெறும் கோட் ஆஃப் காட் மட்டும் காமிக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த உள்ள இருக்க டெஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கு 0க்கு ஈக்குவலாக இன்னொரு ஈக்குவல் டு போட்டிருக்கனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குது. இல்லை, அதாவது 1 இருக்கு. அதனால இந்த பிளாக் வேலை செய்யலை. இப்போ நம்ம இன்னொரு இப்போ இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி.
A is equal to 7, B is equal to 2. இல்லை 7 எடுத்துட்டு ஸ்டார்டாக 0 வச்சு. இப்போ A less than or equal to less than or equal to B. என்ன போட்டிருக்கேன், A வந்து B யோட B பெருசு, P பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஒண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கு. புரியுதுங்களா? A வந்து 0, அப்ப A இருக்க இடத்துல 0 வந்துடும். இங்க வந்து 0 வந்துடும். less than or equal to இங்க வந்து B இருக்க இடத்துல 2 வந்துடும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியுதா? பிராக்கெட் போட்டுக்கலாம். இந்த ஹேஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து கமாண்டுக்கு, இந்த ஹேஷ் வந்து கமாண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதுல எது பெருசு? 2 தான் பெருசு. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த இது வந்து ட்ரூ, இப்போ ட்ரூவா இருக்கு. புரியுங்களா? இப்போ ட்ரூவா இருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். இதுல வேற பேர் இருப்போம். இல்ல simple if statement ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க, பிரிண்ட் பண்ணி வச்சு பாருங்க. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அதனால இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 0 போட்டுக்கலாம். இப்பயும் இது வந்து கரெக்ட் தான். ஏன் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு வந்துச்சுல, லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்துச்சுல, அதனால போய் பாருங்க. சரி, ட்ரூ. இப்போ சப்போஸ் இஸ் ஈக்குவல் டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லும், இது ஃபால்ஸாக இருக்கு, அதனால இந்த பிளாக்கை பிரிண்ட் பண்ணாது, டைரெக்டாக அடுத்த பிளாக்குக்கு ஜம்ப் ஆயிடுச்சுங்களா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா டைம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.